சித்திரை வைகாசி மாதங்களில் எல்லா ஊர்லேயுமே பண்டிகை நடக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எங்கள் கரூர்லேயுமே மாரியம்மன் பண்டிகையை ஆரம்பிக்குங்க. எங்கள் ஊரில் நோன்பு சாட்டுறதுக்கு பதிலாக கம்பம் போடுவாங்க. அந்த கம்பம் போட்டாலே நோன்பு சாட்டியாச்சுன்னு அர்த்தங்க. அதிலிருந்தே அப்படியே விசேஷம் தொடர்ந்து 15 நாளைக்கு இருக்குங்க. கம்பம் போட்டதுலேருந்து 15வது நாள் தான் பண்டிகையை ஆரம்பமாக இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை கம்பம் ஆற்றுக்கு போகுங்க. இந்த 15 நாட்களுமே கரூரில் மாவிளக்கு போடுவாங்க. பண்டிகை அன்னைக்கு திங்கள், செவ்வாய், புதன்லாம் மாவிளக்கு போடுறவங்களும் உண்டுங்க. கம்பம் போட்ட முதல் வாரம் வெள்ளிக்கிழமை கரூரில் பூத்தட்டு ரொம்ப விமர்சையாக நடக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் அம்மனை அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி ஊர்வலமாக எடுத்துகிட்டு மாரியம்மன் கோவிலை சென்றடையுங்க. இந்த வருஷம் பூத்தட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கரூரில் நடந்து முடிஞ்சுங்க. அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்க சசி, என்னோடய ஃப்ரெண்டுங்க, அவங்க சசிகலா, நம்ம வீடியோவில் பால்கோவாலாம் செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்க தான் இந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சசிகலா. நான் பார்த்த எங்கள் கரூர் மாரியம்மன் கோவில் பூத்தட்டு இந்த வைபவத்தை நீங்களும் பார்க்குறதுக்காக உங்களோட பார்வைக்கு வைக்கிறேன். நீங்களும் எல்லாருமே பாருங்கள்.